அனைவருக்கும் வணக்கம். சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில ஒரு பொருள் விற்கிறாங்க அப்படின்னா அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுதுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்துல அடுத்தடுத்து இந்த மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போறாங்க அப்படின்னு சொல்றதுல கண்டிப்பா அந்த ஒரு வைக்கக்கூடிய பொருளுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கும். இது எச்சரிக்கையாகவும் இருக்கலாம், இல்ல ஒரு அறிவுறுத்தலா கூட இருக்கலாம். அப்படியே ஆண்டவன் உத்தரவு பெட்டியில வைக்கப்படக்கூடிய பொருள் இனி இந்த 2026ஆம் ஆண்டு இந்த மாதிரியான மாற்றத்தை சந்திக்க போகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறியாக இருக்கும். அந்த வகையில் அந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருள், அந்த பொருளை பொறுத்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பலன்களை தான் சந்திக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி பார்க்கும்போது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இனி வரக்கூடிய இந்த வருடத்தில் இருக்க போகிறது அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 12 ராசியில் நீங்கள் எந்த ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு, கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கீங்களா? பிரச்சனை அப்படின்னு சொல்கிறத விட மனக்குழப்பத்தில் இருக்கீங்களா? என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னே தெரியல. அதே போல் இப்போ பாரு வீட்டில் எதிர்மறையான விஷயமே நடக்குது, நாம் ஒன்று செய்யணும்னு எடுக்கும்போது அது தடையாகவே இருக்குது, இந்த மாதிரிலாம் சொல்லி வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் சரியான தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் சிவன்மலை ஆண்டவர் கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. எத்தனையோ பழமையான கோவில்கள் நம்ம தமிழகத்தில் இருந்தாலும் முக்கியமான ஒரு முருகப்பெருமான் கோவில் இது அப்படின்னு சொல்லலாம். 6 படை வீடுகளில் இல்லாத பெரும் தனி சிறப்பு கொண்ட ஒரு முருகப்பெருமான் கோவில் இந்த சிவன்மலை அப்படின்னு சொல்லலாம். சிவன்மலை கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் போய் வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக திருமண தடை இருந்தால் நீங்கி போகுது. அதே போல் குழந்தை வரம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதிகள் அதிகமாக இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்கிறாங்க. அப்படி சிவன்மலை கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு பக்தருடைய கனவுல வந்து முருகப்பெருமான் ஒரு பொருளை, இந்த பொருளை உத்தரவாக சொல்லுவார். அந்த பொருள் தான் அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ளே வைக்கப்படும். அந்த பெட்டிக்குள்ளே வைக்கப்படக்கூடிய பொருள் கண்டிப்பாக இந்த உலகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதை உணர்த்தும். இதுக்கு உதாரணமாக நம்ம நிறைய பொருட்களை சொல்லலாம். 100க்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த பெட்டிக்குள்ளே ஏற்கனவே வச்சுருக்காங்க. அது வச்சிருக்கும் போது கண்டிப்பாக அது ஒரு மாற்றம் நடந்திருக்கு. அந்த வகையில் தற்போது அதாவது 2025ஆம் ஆண்டு கடைசியாக கடல் நீர் வைக்கப்பட்டிருந்தது. கடல் நீர் ஒரு மண் கலசத்தில் வைக்கப்பட்டிருக்கு. இந்த நீர் வைக்கப்பட்டிருக்கிறதால ஆண்டினுடைய இறுதியில் மிக பெரும் ஒரு இயற்கை சீற்றம் வரலாம். அதாவது நீர் சம்பந்தமான ஒரு இயற்கை சீற்றம் மக்களை பாதிக்கலாம் அல்லது என்ன நடக்க போகுதோ அப்படின்னு ஒரு அச்சத்தில் இருந்தாங்க. ஆனால் மண் கலசத்தில் வைக்கப்பட்டிருக்கிறதால இது ஒரு மங்களகரமானது அப்படின்னு ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. அதனால் எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல தான் 2025ஆம் ஆண்டும் சுமூகமாக முடிஞ்சிருச்சு. அதே போல் இனி 2026ஆம் ஆண்டில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகிறது அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல நம்ம ராசிக்கான பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். அதில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த ஆண்டு என்ன மாதிரியான பலன்களை சந்திப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புகழ்ச்சியை விரும்பக்கூடியவர்கள் சிம்மராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். புகழ்ச்சியால் மகிழ்ச்சி அடையக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2026ஆம் ஆண்டு நல்ல விதமான ஆண்டாகவே அமைய போகுது. லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரிக்கக்கூடிய காலம் உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதாரத்தில் வளர்ச்சி இருக்கும் அப்படின்னும், மேலும் தாராள தன வரவு உண்டு எனவும், வீட்டில் சுப விசேஷங்கள் நடக்கும் எனவும் சொல்லலாம். புதிய வாய்ப்புகள் கைகூடும். உங்களை சாதாரணமாக நினைத்தவங்க கூட உங்களை திறமைகளை உணர்வாங்க அப்படின்னும், சவாலான செயல்களை கூட நேர்த்தியாக செய்து முடித்து வெற்றி வாகை சூடக்கூடியவர்கள் சிம்மராசிக்காரர்கள். பட்டம் பதவி போன்ற அதிகார அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் தம்பதிகளுக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். விருப்பம் அதிகரிக்கும். தொழில் அபிவிருத்தி உண்டாகும். எதிர்பார்த்ததை விட அதிக வருமானம் கிடைக்கும். வீடு மனை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க.
பூர்வீக சொத்துக்கள் உங்களுடைய கைக்கு வந்து சேரும். கர்ப்பிணி பெண்களுக்கு ஆண் மகவு பிறக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் வியாபாரிகளுக்கு விற்பனை அதிகரிக்கும். நிலுவையில் இருக்கக்கூடிய சம்பள பாக்கிகள் கூட வந்து சேரும். பெண்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இணக்கமான சூழ்நிலை உண்டாகும். பணி நீக்கம் செய்யப்பட்டவங்க கூட மீண்டும் பணியில் சேருவாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு தீர்க்கமாக யோசிக்காம எடுக்கக்கூடிய முடிவு எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் அப்படின்னு சொல்றதால நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்வது ரொம்ப அவசியம். சட்ட சிக்கல் காரணமாக மன அமைதி குறையும் அப்படின்னு சொல்கிறதால எந்த விதமான சட்ட சிக்கலாக இருந்தாலும் நீதிமன்றப்படி ஏறுவதை நீங்கள் தவிர்த்து பேசி தீர்க்க முயற்சி செய்வது நல்லது. எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் மன சஞ்சலத்தால் தாமதமாகலாம். யாருக்கும் பணம் கடனாக தரக்கூடாது, வாங்கக்கூடாது. மேலும் சிம்மராசிக்காரர்களுக்கு இனி இந்த ஆண்டு முழுவதும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை சுற்றி இருக்கிறவங்க உண்மையாக இருப்பவங்க யார், பகையாக இருக்கிறவங்க யார் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா உணரணும். அதே போல் உடல்நல உபாதைகள், நோய் தொந்தரவு மற்றும் வைத்தியத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் சரியான முறையில் இதை கொண்டு போனீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு சரியானதாக நடக்கும். நீங்கள் எதையுமே சாதாரணமாக நினைக்காம நீங்கள் ஒரு உடல்நல பிரச்சனை வருது அப்படின்னா உடனடியாக போய் மருத்துவரை பார்க்குறது, இதெல்லாம் தான் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் காட்டில் மலைடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தடைப்பட்ட பணிகள் கூட மளமளவென நிறைவேறும். புதிய தெளிவும் நம்பிக்கையும் உண்டாகும். தைரியசாலியாக இருப்பீங்க. பணம் என்பதே உங்களுக்கு, பயம் என்பதே உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இதுவரை சொந்த தொழில் நாட்டம் இல்லாதவங்க கூட சுயதொழில் ஆர்வம் அதிகமாக கொண்டு இருப்பாங்க. மேலும் உங்கள் தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் அதிகரிக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பளு குறையும். வேலை பார்த்து கொண்டே உபத்தொழில் செய்து லாபம் ஈட்டக்கூடிய மார்க்கம் தென்படும். பங்கு வர்த்தகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். தடைப்பட்ட காரியங்கள் துரிதமாக வரக்கூடியதாக இந்த வருடம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதிய சொத்துக்கள் வாங்க ஏற்ற காலம். அரசு ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு, புதிய சலுகைகள் இவையெல்லாம் கிடைக்கிறதுக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். மதிப்பு மரியாதை கைகூடி வருங்க. உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வாங்க. அதே போல் பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாகவும், தாராள தன வரவு ஏற்பட்டாலும் மிகைப்படுத்தலான சுப விரயமும் இருக்கும். குரு பார்வை ராசிக்கு 7ஆம் இடத்துல பதியக்கூடிய காலகட்டங்களில் கருத்து வேறுபாட்டால் பிரிந்து வாழக்கூடிய தம்பதிகள் கூட மீண்டும் இணையலாம் அப்படின்னு சொல்லப்படுது. எதிரிகளை வெல்லக்கூடிய தைரியம் உண்டாகும். போட்டி பந்தயத்தில் வெற்றி உண்டாகும். பாவ புண்ணியம் பற்றி எண்ணம் அதிகரிக்கும் என்று சொல்லலாம். அதே போல் சிலர் கையிருப்பை செலவழித்து விட்டு கடன் வாங்க நேரிடலாம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கலை நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய வருடத்தில் இந்த மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக இதே போல் துலாம் ராசிக்காரர்களுக்கு சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளை பொறுத்து என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நியாய தர்மத்தில் நம்பிக்கை நிறைந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு ஆண்டு முழுவதும் நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களை சாதாரணமாக நினைத்தவங்க கூட திறமைகளை உணர்வாங்க. இது மட்டும் இல்லாமல் முன்னேற்றமான மாற்றங்கள் ஏற்படும். இழந்த அனைத்து இன்பங்களையும் மீண்டும் பெற போகிறீங்க. இளமையாக பரபரப்பாக சுறுசுறுப்பாக இருப்பீங்க. குறிப்பாக சுப விசேஷங்கள் உங்களுக்கு நடக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த மந்த நிலையெல்லாம் மாறி சிறப்பாக படிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். திருமண வாய்ப்பு கைகூடி வரும். சிலருக்கு மறு விவாகம் நடக்கலாம். அரசியல் பிரமுகர்களுடைய பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும் அப்படின்னு சொல்லலாம். இதே போல் உங்களுக்கு கடன் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்தும் தீரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாட்டு முயற்சிகள் பலன் தரும். பிள்ளைகளுடைய மனதை புரிந்து கொள்வது சற்று கடினமானதாக இருக்கலாம். சிறு சிறு உடல் உபாதைகள் உங்களுக்கு இருக்கலாம். வைத்தியம் பார்க்கறது ரொம்ப நல்லது. புதிய முதலீடுகள் செய்வீங்க. தடைப்பட்டிருந்த தொழில் வியாபாரம் வேகம் பிடிக்கும். வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளால் இந்த 3 ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த மாதிரியான பலன் அடைவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நாம் 3 ராசிக்காரர்களுக்கு ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்ட பொருளால் என்ன மாதிரியான மாற்றத்தை சந்தித்தாங்க அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு மிகவும் பலனை கொடுத்துருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள்